வணக்கம் மக்களே, ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பன்னு பாசனம் பாடக்கூடிய மார்கழி 21ஆம் நாள் தினம் ஒரு பிரசாதம் வரிசையில இன்னைக்கு பெருமாளுக்கு என்ன பிரசாதம் பண்றேன்னு பார்க்கலாமா? வாங்க. எப்பயும் போல நெய்யில முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பு அளவு சம்பா கோதுமை ரவை எடுத்து கழுவி வடிகட்டி வச்சிருக்கேன். அதை இந்த நெய்யில சேர்த்துலாம். இந்த ஒரு கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதை இதை சேர்த்துலாம். சம்பா கோதுமை ரவை நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துலாம். 1க்கு 1.5ன்றது சரியாக இருக்கும். அப்புறம் வறுத்த முந்திரி, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இது சம்பா கோதுமை கேசரி தாங்க. நம்ம நல்லா கொதிக்கும் போது இறக்கிடலாங்க. அப்போ தான் ஆறுன பிறகு நமக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம இந்த கேசரி எடுக்கிறோம். எப்பயும் ரவையிலே கேசரி பண்ணாமல் சம்பா கோதுமை தான் செய்து பாருங்க. கலர் தேவைப்பட வேண்டாம், நெய் அதிகமாக செலவாகாது. நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது குக்கரில் சீக்கிரமாக செய்திடலாம். நம்ம வீடியோஸில் பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.